இந்த இயக்கத்தை தமிழர்களின் இயக்கமாக இன்றைக்கு மக்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். இந்த மாற்றம் முதலாக வன்னியிலிருந்துதான் தொடங்கியது. 2002ஆம் ஆண்டு ஏனையின் சாலையை திறந்து விட்டார்கள். போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டது. 2 தரப்பிலும் போர் நிறுத்தம் செய்யப்பட்டது. அப்போதுதான் கண்டி யாழ் சாலையை திறந்து விட்டார்கள். யாழ்ப்பாணத்திற்கு யார் வேண்டுமானாலும் போகலாம், வன்னி வழியாக கடந்து போகலாம் என்ற அந்த அறிவிப்பு வந்த நேரம் யாழ்ப்பாணத்திலே விடுதலை புலிகளின் கலை பண்பாட்டு இயக்கம் ஒரு மாநாட்டை நடத்தியது. மானுடத்தின் தமிழ்கூடல் என்கிற பெயரால் அந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்டது. அந்த மாநாட்டில் உலகமெங்கிலிருந்தும் தலைவர்கள், அறிஞர்கள் வந்து பங்கு பெற்றார்கள். சிங்கள எழுத்தாளர்களே, சிங்கள ஊடகவியலாளர்களே அதில் கலந்து கொண்டு உரையாற்றினார்கள். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய வரலாற்று சிறப்பு வாய்ந்த மாநாட்டில் தமிழ்நாட்டிலிருந்து எந்த தலைவரை அழைக்கலாம் என்று கலை பண்பாட்டு இயக்கம் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களை சந்தித்து வன்னி பெருங்காட்டில் விவாதித்த போது அந்த தமிழீழ தேசிய தலைவர் அடையாளம் காட்டினார், தம்பி திருமாவளவனை அழையுங்கள் என்று. தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் எல்லாம் திருமாவளவனை சாதியவாதியாக, தீவிரவாதியாக, பயங்கரவாதியாக, வன்முறையாளராக முத்திரை குத்தி ஓரங்கட்ட வேண்டும் என்று முயற்சித்துக் கொண்டிருந்த போது தமிழகத்திலே திருமாவளவன் தமிழர்களுக்காக குரல் கொடுக்கிறான் என்பதை அடையாளம் கண்டவர் உலக நாடுகளே தேடிக்கொண்டிருக்கிற, உலக படைகளே தேடிக்கொண்டிருக்கிற வன்னி பெருந்தலைவர், தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் திருமாவளவன் என்று எழுதி கொடுத்தார் 2002ஆம் ஆண்டு. ஆக விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் உலகத் தமிழர்களுக்காக போராடுகிற இயக்கம் என்பதை முதலாக அங்கீகரித்தவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். அப்போதுதான் உலகமெங்கும் புலம்பெயர்ந்து வாழ்கிற 10 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழர்கள் யார் இந்த திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் யார் என்று எல்லாரும் திரும்பி பார்த்தார்கள். மேதகு பிரபாகரன் அவர்களை தேர்வு செய்திருக்கிறார் என்று சொன்னால் யார் இவர் என்று திரும்பி பார்த்தார்கள். ஆக அதைத்தான் இன்றைக்கு மீண்டும் மீண்டும் கடைக்கோட்டுதயம் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் தமிழ்நாட்டில் தான், வேறு எந்த மாநிலத்திலும் இந்த சாதிய இறுக்கத்தை பார்க்க முடியாது. தமிழ்நாட்டில் நீ எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவனாக இருந்தாலும், எவ்வளவு சிந்தனையாளனாக இருந்தாலும் சாதி பார்ப்பான். பெரியார் பிறக்காத உத்தரப்பிரதேசத்தில் சக்கிலியர் குடியில் பிறந்த மாயாவதி 4வது முறை முதலமைச்சராக முடிந்திருக்கிறது. ஆனால் பெரியார் பிறந்து தன்னுடைய கடைசி மூச்சு வரையில் மூத்திரப்பையை ஒரு கையால் பிடித்துக் கொண்டு இன்னொரு கையால் தமிழ் சமூகத்திற்கு தன்மானத்தை ஊட்டியும் கூட இங்கே தலித் சமூகத்தில் பிறந்த ஒருவனை தலைவனாக கூட அங்கீகரிக்க தயக்கம் காட்டுகிறார்கள். அவ்வளவு மோசமான சாதிய இறுக்கம் நிறைந்த ஒரு சமூக அமைப்பு தமிழ் சமூக அமைப்பு. இந்த இடத்தில் இன்றைக்கு நாம் வெறுங்கையிலே முழம் போட முடியுமா என்று கேள்வி கேட்பார்கள் கிராமப்புறத்திலே. ஆனால் திருமாவளவன் வெறுங்கையிலே முழம் போட்டிருக்கிறான். இந்த சாதிய இறுக்கம் நிறைந்த சமூக கட்டமைப்புக்குள்ளே, அரசியல் மைய நீரோட்டத்திலே இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக தலைநிமிர்ந்து நடைபோடுகிறது, வீறு நடைபோடுகிறது என்று சொன்னால் நாம் எந்த அளவுக்கு கொள்கை அடிப்படையிலே உறுதியாக நிற்க வேண்டும் அல்லது நின்றிருக்க வேண்டும் என்பதை நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். மேடையில் வந்து உட்கார்ந்தவுடன் பகலவன் வந்து என் காதோரம் ஒரு செய்தியை சொன்னார். காவல்துறையினர் நம்முடைய பேனர்களை எல்லாம் கழட்டி எடுத்துக்கொண்டு போகிறார்கள் என்று. நிகழ்ச்சி முடிந்த பிறகு நாம் செய்ய வேண்டிய முன்கூட்டியே அவர்கள் செய்கிறார்கள். அது என்ன உனக்கு கவலை? ஆக இன்றைக்கு மிகப்பெரிய கண் உறுத்தல் யாருக்குன்னா காக்கி சட்டைக்கு தான். விடுதலை சிறுத்தைகளின் பேனரை பார்த்தா அவனுக்கு வயிறு எரியுது. அது ஏன்னே தெரியல. விடுதலை சிறுத்தைகளின் விளம்பரத்தை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கல. அது ஏன்னு தெரியல. காக்கி சட்டைக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் அப்படி ஒரு ஒவ்வாமை. அதனால்தான் காக்கி சட்டை கழட்டி போட்டுட்டு சுடர்முருகையா அவர்கள் இங்க வந்துட்டார். காக்கி சட்டை அவர் போட்டுக்கிட்டே இருந்திருந்தாருன்னா அந்த ஒவ்வாமை இருந்துகிட்டே இருந்தது. இந்த ஒவ்வாமை இருந்துகிட்டே இருக்கும். பொய் வழக்கு போடணும், குண்டாசுல போடணும், எண்ணெய் போடணும், ஏதாவது ஒருத்தர் போய் பிடிச்சிட்டு வந்து அடிக்கணும். அது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வகையில் ஊறி கிடக்கு. என்னன்னு தெரியல.
ஏன்னா திருமாவளவன் தமிழ் தேசியம் பேசுகிறான், அது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. திருமாவளவன் விடுதலை புலிகளை ஆதரிக்கிறான், அது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. திருமாவளவன் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரனின் புகழை பாடுகிறான், வீரத்தை போக்குகிறான், அது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. எல்லாவற்றையும் விட அடங்க மறு என்று சொல்லுகிறான், அது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. ஏன்னா போலீஸே அடக்கிறதுக்கு வந்தவங்க தானே. அடக்கிறதுக்கு என் கையில தடி கொடுத்திருக்கிறான், அடக்கிறதுக்கு எனக்கு காக்கி சட்டை கொடுத்திருக்கிறான், நீ அடங்க மறுப்புன்னு சொல்றியா, அதுதான் உங்களுக்கு பிடிக்கல. அடங்க மறு என்பது ஒரு நீண்ட நெடிய தத்துவார்த்த அரசியலை பின்னணியாக கொண்ட சொல். அது ஏனோ தானோ என்று பேசுகிற சொல் அல்ல. அதற்கு கீழே நீ கட்டுரை எழுத தொடங்கினால் 500 பக்கம் 1000 பக்கம் எழுதலாம். அடங்க மறு என்கிற சொல்லுக்கு விளக்கம். அதை ஒரு திரைப்படமாக எடுத்தால் 3 மணி நேரம் அல்ல 30 மணி நேரம் விளக்கம் சொல்லக்கூடிய அளவுக்கு திரைப்படம் எடுக்கலாம். அந்த சொல்லுக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது, அவ்வளவு ஆழ்ந்த வரலாறு இருக்கிறது. நீண்ட நெடிய 1000 காலத்து தலைமுறை அடக்குமுறை வரலாறு அடங்கி இருக்கிறது. அது வன்முறைக்கு எதிரான ஒரு கூற்றை தவிர வன்முறையை தூண்டுகிற கூற்று அல்ல. ஆக விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு தமிழர் இயக்கமாக, தமிழ் தேசிய இயக்கமாக வளர்வதை, வளர்ந்து கொண்டிருப்பதை இன்றைக்கு தமிழ் சமூகம் மெல்ல மெல்ல அங்கீகரிக்க தொடங்கி இருக்கிறது என்பதற்கான அடையாளமாகத்தான் குப்பல் தேவதாஸ் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருப்பவர். அவர் சௌராஷ்டிர இனத்தை சார்ந்தவர். சௌராஷ்டிரம் என்பது, சௌராஷ்டிர இனம் என்பது நெசவு தொழிலை குலத்தொழிலாக கொண்ட ஒரு இனம். தமிழ்நாட்டை சாராத வட இந்திய பகுதியை சார்ந்த ஒரு இனம். நாயுடுகள், ரெட்டியார்கள் எப்படி கிருஷ்ணதேவராயர் காலத்தில் இங்கு வந்து சேர்ந்தார்களோ அதை போல வட இந்திய பகுதியில் இருந்து தமிழகத்தை நோக்கி வந்தவர்கள். மன்னர் சரபோஜி காலத்தில் இங்கே அண்ணன் அதை அடியெடுத்து கொடுக்கிறார். சரபோஜி மன்னர் காலத்திலே வந்தவர்கள். அவர்களுடைய குலத்தொழில் நெசவு தொழில். அவர்கள் ராணி மங்கம்மாள் மதுரையிலே ஆட்சியில் இருந்தபோது ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். என்ன போராட்டம் என்றால், நாங்களும் பிராமணர்களே என்கிற போராட்டம். நாங்கள் பூணூல் போட்டுக்கொள்ள உரிமை பெற்றவர்கள். சௌராஷ்டிரர்கள் பூணூல் போடலாம், அந்த உரிமையை ராணி மங்கம்மாள் காலத்திலே வழங்கினார்கள். அது ஒரு போராட்டமாக ஏன் வடிவெடுத்தது என்றால், சௌராஷ்டிரர்கள் பூணூல் அணியக்கூடாது என்று பிராமணர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். பிராமணர்கள் என்றால் ஐயர் ஐயங்கார் என்றுதான் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். பிராமணர்கள் என்ற சொல்லுக்கு ஐயர் ஐயங்கார் என்று பொருள் அல்ல. பேர் அவர் தேவதாஸ் என்று வைத்திருக்கிறாரே. தேவர் என்ற சொல் என்றால் உயர்ந்தவர் என்று பொருள், மேன்மையானவர் என்று பொருள். சமூகத்திலே வாழக்கூடிய மக்களை, உயர்ந்தவர்களை, நற்குணம் கொண்டவர்களை, உயர்ந்த சிந்தனைகளை கொண்டவர்களை தேவர்கள் என்றும், அதற்கு நேர்மாறான குணநலன்களை கொண்டவர்களை அசுரர்கள் என்றும் அழைப்பதுதான் கடந்த காலத்திலே இருந்து வந்த ஒரு நடவடிக்கை. ஆக தேவதாஸ் என்றால் என்ன பொருள் என்றால், நல்லானுக்கு அடிமை என்று பொருள். தாஸ் என்றால் அடிமை, நம்புகிறவன், நம்பி என்று பொருள். தேவதாஸ் என்றால் நல்லவனுக்கு நான் அடிமை, உயர்ந்தவனுக்கு நான் அடிமை, மேன்மையானவனுக்கு நான் அடிமை என்றுதான் அதற்கு பொருள். ஆக பிராமணர்கள் என்றால் உயர்ந்தவர்கள், பண்பு நலன்களிலே சிறந்தவர்கள், அதுதான் அதற்கு பொருள். ஐயர் என்கிற சொல் சமஸ்கிருத சொல் அல்ல, அது தமிழ் சொல் தான். எப்படி ஒரு பிராமணனுக்கு ஐயர் என்கிற தமிழ் சொல் பெயராக வந்திருக்க முடியும்? பரத்வாஜ் என்று வட இந்தியாவிலே சொல்கிறார்கள், அது குலப்பெயர். என்ன குலம், கோத்திரம் இல்லையா, அது கோத்திர பெயர். ஆக ஒரு பிராமணருக்கு சமஸ்கிருதத்தில் தான் பெயர் வைத்திருக்க முடியும். அப்படிதான் பெயர். எல்லா சொற்களையும் சமஸ்கிருத சொற்களை தான் கையாளுறாங்க. கும்பாபிஷேகம் தான் சொல்லுவாங்க, குடமுழுத்துன்னு சொல்ல மாட்டாங்க. கரக பிரவேசம் தான் சொல்லுவாங்க, புதுமனை புகழ்தான் சொல்ல மாட்டாங்க. சமஸ்கிருத சொற்கள் தான் அவங்க கையாளுவாங்க. ஆக சமஸ்கிருதத்தை முதன்மையான மொழியாக கொண்டிருக்கிற அல்லது தாய்மொழியாக கருதுகிற
பிராமணர்களுக்கு ஐயர் என்ற பட்டம் எப்படி வந்திருக்க முடியும்? ஐயன் என்ற சொல் தலைவன் என்று பொருள். திருவள்ளுவனுக்கு அதனால்தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் கலைஞர் அவர்கள் ஐயன் திருவள்ளுவன் என்று சொன்னார். உயர்ந்தோன் என்று பொருள். தமிழ் சமூகத்திலே தாழ்த்தப்பட்ட வகுப்பில் இன்றைக்கு புறந்தள்ளப்பட்டு கிடக்கிற அல்லது ஒதுக்கப்பட்டு கிடக்கிற ஒரு பிரிவினர் வள்ளுவர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்கிறார்களே, அவர்களுக்குத்தான் ஐயர் என்ற பெயர் இருந்தது. அவர்களும் பூணூல் போட்டிருந்தார்கள். ஆசாரிகள் பூணூல் போட்டார்கள். நெசவாளர்கள் பூணூல் போட்டார்கள். செட்டியார்கள் பூணூல் போட்டார்கள். சௌராஷ்டிரர்கள் பூணூல் போட்டார்கள். ஆக பூணூல் போட்டவர்கள் எல்லாம் பார்ப்பனர்கள் என்று பொருள் அல்ல. அதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பூணூல் போடுகிறவர்கள் பார்ப்பனர்கள் மட்டுமல்ல. அது எப்படி இந்தியாவிலே ஒரு வழக்கமாக வந்தது என்று சொன்னால், உழவு தொழில் செய்யாத மற்ற பிரிவினர் பூணூல் போட வேண்டும், சட்டம் அணியக்கூடாது. பூணூல் போட்டிருந்தா அவர் ஒரு வேளாளர் இல்லை என்பதுதான் முக்கியமான செய்தி. அவர் உழவு தொழிலை செய்யாதவர் என்றுதான் அதற்கு பொருள். அவர் விவசாய தொழிலை செய்யாதவர் என்றுதான் பொருள். ஆக விவசாயம் செய்யக்கூடியவனையும் விவசாயம் செய்யாதவனையும் அடையாளப்படுத்துவதற்காக நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்திலே தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக கையாண்ட ஒரு உத்திதான். பார்ப்பனர்களுக்கு மட்டுமே உரிய ஒரு வழக்கம் அல்ல, பண்பு அல்ல. செட்டியார்கள் இன்றைக்கும் பூணூல் போடுகிறார்கள். நீங்க பாருங்க, நம்முடைய மகாத்மா காந்திஜி கூட செட்டியார் தான். பனியா என்று வட இந்தியாவிலே சொல்வார்கள். அவர் பூணூல் போடுவார், அவருடைய குல வழக்கம். நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் பூணூல் போடுவார்கள். விவசாய தொழில் செய்யாத சமூகத்தை சார்ந்தவர்களை அடையாளப்படுத்துவதற்காக கையாளப்பட்ட ஒரு உத்தி. அப்படி பார்க்கிற போது நெசவு தொழில் செய்த சௌராஷ்டிரர்களும் பூணூல் போடுவதுதான் முறை. ஆனால் அதிலே சிக்கல் என்னவென்றால், ஆசாரிகள் ஐந்தொழில் செய்கிறார்கள். மர ஆசாரி இருக்கிறாரு, பொன்னாசாரி இருக்கிறாரு, மண்ணாசாரி இருக்கிறாரு. அப்படி ஆசாரிகள் ஐந்தொழில் செய்கிறார்கள். அவங்களும் பூணூல் போட்டா நாங்களும் பூணூல் போட்டா அதுல என்ன வேறுபாடு இருக்கு? அவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்க ஒரு பெரிய வழக்கு நடத்தினாங்க. ஆசாரிகள் ஒன்னா சொல்லி அவங்க தங்களை விஸ்வகர்ம பிராமணர்னு சொன்னாங்க. இவங்களும் தங்களை சௌராஷ்டிர பிராமணர்னு சொன்னாங்க. ஆக பிராமணர் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதை எதிர்த்தார்கள். நீ வேற சௌராஷ்டிரன் மட்டும் சொல்லிட்டா கூட பிரச்சனை கிடையாது, ஆசாரியும் சொல்லிட்டா கூட பிரச்சனை கிடையாது. விஸ்வகர்ம பிராமணர் என்றால் என்ன? விஸ்வம் என்றால் உலகம் பேரு, கர்மம் என்றால் தொழில். கர்மம் அப்படின்னா தொழில் அர்த்தம், செயல் அர்த்தம். கர்ம காரியம் என்றால் என்ன? அது ஒரு தொழில். காரியனாலும் கர்மனாலும் ஒண்ணுதான். காரியாலயம் அப்படின்னா செயலகம் அர்த்தம். இன்னைக்கும் காங்கிரஸ்காரங்க காரியாலயத்துக்கு வாம்பாங்க வடமொழியில. அது தமிழ்ல செயலகம்னு மாறிது அல்லது அலுவலகம்னு மாறிது. ஆக விஸ்வ கர்மம்னா உலகத்தை படைக்கிறவர்கள் நாங்க அர்த்தம். நாங்க தான் படைக்கிறோம். மண்ணை, பொன்னை, கல்லை எல்லாத்தையும் நாங்க, மரத்தை, கடவுளை உருவாக்குறோம், எல்லாத்தையும் உருவாக்குறோம். நாங்க எங்க கை தொழில் எங்கள்கிட்ட இருக்கு. நீ வெறும் விவசாயம் தான் செய்யற, அதனால நாங்க விஸ்வகர்ம பிராமணர். அந்த மாதிரி இவங்க சௌராஷ்டிர பிராமணர் என்று சொல்லிக் கொண்டார்கள். அதற்கு மிகப்பெரிய போராட்டம் மதுரையில நடந்தது. அந்த போராட்டத்தில் சௌராஷ்டிரர்கள் தாக்கப்பட்டார்கள். கடைசியில் பேச்சுவார்த்தை நடந்து ராணி மங்கம்மாள் ஆட்சி காலத்தில் சௌராஷ்டிரர்களும் பூணூல் போட்டுக் கொள்ளலாம் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. நீதிமன்றம் வரையில போச்சு. ஆசாரிகளும் நீதிமன்றம் போனாங்க, சௌராஷ்டிரர்களும் நீதிமன்றம் போனாங்க. இதெல்லாம் கடந்த கால வரலாறு. ஆக அப்படிப்பட்ட ஒரு சமூகத்திலே பிறந்து இன்றைக்கு நல்ல தமிழ் பேசக்கூடியவராய் வளர்ந்து நானும் தமிழன்தான் என்று அழுத்தமாக சொல்லக்கூடிய அளவுக்கு விடுதலை சிறுத்தைகளின் அரசியலை ஏற்று இன்றைக்கு குப்பல் தேவதாஸ் போன்றவர்கள் விடுதலை சிறுத்தைகளாய் அடையாளப்படுத்திக் கொள்வது தமிழகத்தில் நிகழ்ந்து வருகிற ஒரு அமைதி புரட்சி. அருமை தோழர்களே, இன்றைக்கும் அயோத்தியா தீர்ப்பை பற்றி நம்முடைய முகமது யூசுப் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கும் அரசியல் ஆதாயத்திற்காக மத கலவரங்களும் சாதி கலவரங்களும் நடக்கின்றன. கிராமத்திற்கு நீங்கள் போனால் அவன் எந்த சாதியாக இருந்தாலும் ஆடு மேய்க்கிற போது மாடு மேய்க்கிற போது அவனிடத்தில் எந்த வேறுபாடும் கிடையாது. இவனும் கோவணம் கட்டிக்கொண்டு மாடு மேய்க்கிறான், அவனும் கோவணம் கட்டிக்கொண்டு மாடு மேய்க்கிறான். அவனும் இவனும் அண்ணன் தம்பியாய்தான் கிராமப்புறத்திலே வாழ்கிறார்கள். ஆனால் படித்தவனும் அல்லது அரசியலில் இருப்பவனும் தான் சாதியை ஒரு சாக்கா